மதுரை வைகை ஆற்றில் கழிவுநீர் கலக்கப்படுவதால் தண்ணீரின் தரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பது ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரசன்னா. பிரசன்னா, ஆய்வில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்திருக்கிறது? கழிவுநீர் கலக்க என்னென்ன விஷயங்கள் காரணமாக இருக்கு? கார்த்திகா, மதுரையை சார்ந்த இயற்கை பண்பாட்டு அறக்கட்டளை குழுவினர் வைகையுடைய முழு அறை கலாய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். இதில் அதிர்ச்சியூட்டும் தகவல் என்னவென்றால், வைகையுடைய நீரை 36 இடங்களில் மார்ந்து எடுத்து அதை சோதனை செய்திருக்கிறார்கள். இந்த சோதனையின் அடிப்படையில் பார்த்தோமானால் இந்த வைகை ஆற்றுடைய அந்த நீரை எதற்குமே பயன்படுத்த முடியாது என்கின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் இருக்கிறது. அதாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய அறிக்கை பிரகாரம் 5 விதமாக நீரை பகுப்பாய்வு செய்திருக்கிறார்கள். அதில் A, B, C, D, E அப்படிங்கிற ஒரு 5 விஷயங்கள் இருக்கின்றன. இதில் A அப்படின்றது பார்த்தோம் என்றால் அந்த நீரை நேரடியாக எந்த விதத்திலுமே பயப்படாமல் நீரை குடிக்கலாம். அதே போல் B என்கின்ற விதத்தில் பார்த்தோம்னால் அந்த நீரை குளிக்கலாம். அதே போல நம்ம மனிதர்களுடைய தேவைக்கு பயன்படுத்தலாம் போன்ற சூழல் இருக்கின்றன. இந்த மாதிரி ஒவ்வொரு வகையா பிரிவு இருக்கின்றன. இதில் பார்த்தோம் என்றால் இந்த வைகையாருடைய மூல வைகையில் இருந்து கடைசியாக சேரக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் இருக்கக்கூடிய இந்த 5 மாவட்டங்களில் 36 இடங்களில் சேகரிக்கப்பட்ட இந்த நீரானது கடைசியாக இருக்கக்கூடிய DE அப்படின்ற அந்த 2 கேட்டகரியில் தான் இந்த நீருடைய தன்மை இருக்குது. இது சம்பந்தமா பேசுவதற்கு மதுரை பகுதியை சார்ந்த சமூக செயற்பாட்டாளர் ஹக்கீம் அவரிடம் கேட்கலாம். ஆனா இப்போ இந்த மதுரையுடைய இந்த நீர் முழுமையா மாசடைஞ்சதுக்கு என்ன காரணம்? மதுரை என்பதே வைகையை வச்சுதான் இன்னைக்கு குறிப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட இந்த வைகை நதி என்பது இன்னைக்கு ஒரு கழிவு நீருக்கு ஈக்குவலா ஓடுற மாதிரி இன்னைக்கு இந்த ரிப்போர்ட் வந்திருப்பது மதுரை மக்களான எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான செய்தி. இது கடந்த காலங்களில் நீர் மேலாண்மை என்பது இல்லாமல் போனதும், இயற்கையான வாழ்வியல் இருந்து நம்மெல்லாம் தவறி போனதும், நம்ம இந்த நீர் மேலாண்மை இல்லாத ஒரு நிர்வாகங்கள் அமைஞ்சதும் தான் இன்னைக்கு வைகை அதிகமாக பால்பட்டதுக்கான காரணம். இந்த 36 இடங்கள்ல இருந்து சாம்பிள் எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த 36 இடங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட சாம்பிள் என்பது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு கடைசி கட்டத்துல தரத்துல இருக்கு அப்படிங்கறது வந்திருக்கு. தொடர்ந்து இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, 177 இடத்துல 197 விதமான கழிவு நீர்கள் வைகையில சேருது. அதாவது ஏற்கனவே பால்பட்ட நீரோடு இன்னும் கூடுதலான கழிவுகளை சேர்க்கும் பொழுது இந்த நீர் ரொம்ப மீண்டும் மீண்டும் ரொம்ப பால்பட்டு போயிருது. இது நாட் ஒன்லி மதுரை தொடங்குற இடம், அந்த மூல வைகை என்று சொல்லக்கூடிய துவக்கத்தில் இருந்தே அந்த துவக்கத்தில் பண்ணக்கூடிய பெரிய பெரிய முதலாளிகள் செஞ்சிருக்கக்கூடிய ஏலக்காய், மிளகு போன்ற பெரிய பணப்பயிர்களுக்கு அவங்க செலுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துல ஆரம்பிக்கக்கூடிய அந்த நீர் மாசுபடுதல் என்பது தொடர்ந்து பல இடங்களில் கழிவு நீர் கலந்து மதுரைக்குள் வரும்பொழுது சில தொழிற்சாலைகள் கழிவுகள் கலந்து இப்படியே போய் ராமநாதபுரத்தில் நம்ம வங்கக்கடலில் கலக்கிறது என்பது இந்த வைகை இந்த மதுரை மக்களாக நாங்கள்லாம் ரொம்ப மன அதிர்ச்சிக்குள்ளான ஒரு செய்தியை நாங்கள் இன்னைக்கு கேள்விப்பட்டு ரொம்ப மனவேதனை அடைகின்றோம். ஏன்னா மதுரை 2000 ஆண்டுகளாக மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்க ஊருன்னு நம்ம மதுரையை பெருமையா சொல்லக்கூடிய ஊர்ல இன்னைக்கு அந்த வைகை என்பது மதுரையுடைய அடையாளம். அந்த அடையாளம் மாசுபட்டது எங்களுக்கு இன்னைக்கு ஒரு வருத்தமா இருக்கு. இதை சரி செய்து தரணும் இந்த அரசுகள்கிட்ட கேட்டு. மதுரையுடைய வரலாறே வைகையில் தான் ஆரம்பித்தது. தற்பொழுது இந்த வைகை முழுவதுமாக மாசடைந்து பாழ்ந்து போய் இருப்பது மதுரை மக்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துயர செய்தியாக தான் இருக்கிறது. கார்த்திகா, 36 இடங்களில் எடுக்கப்பட்ட நீரின் மாதிரியில் ஒரு இடத்தில் கூட நீரின் தரம் முழுமையானதாக இல்லை அப்படிங்கிற செய்தி கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.